இருக்கிறவர். எதற்கு? நீ கடன் வாங்காமல் இருக்கும்படிக்கு, அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்யும்படி, கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, சற்று நன்றாய் கவனியுங்கள். இன்னும் வசனத்தை உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. எதன் மேல்? தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை சேர்த்து வாசிப்போமா? நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. நல்ல கவனிங்க, அந்த தேசத்தை போல நீ சுதந்திரிக்க போகிற தேசம் இருக்கவே இருக்காது. அந்த தேசம் எப்படிப்பட்டது? வாசிங்க. அங்கே நீ கீரை விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். தண்ணி ஓடி வந்துச்சு, காலில் தள்ளி விட்டு நீர் பாய்ச்சனு. காலில் தண்ணி விட்டு எத்தனை நேரம் தள்ளி விட முடியும்? ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீ சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நீங்க எவ்வளவுதான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சினாலும் அதுல உண்டாயிருக்கிற செழிப்பை பார்க்கிறோம். ஒரு மழை, நல்ல மழை பெய்த பிறகு அந்த செடிகளை பாருங்க, அது அவ்வளவு ஆனந்த பூரிப்பாய் காணப்படும். அப்படியானால் தேவன் மழையை கட்டளையிட்டு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னத்தை உண்டு பண்ணுகிறவர்? வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர். அவர் ஆகாரம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் திருப்திப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்னும் வசனத்தை வாசிப்போமானால் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 26:5. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் எப்படி இருப்பீர்கள்? சுகமாய் குடியிருப்பீர்கள். நீ தேசத்தில் சுகமாய் இருக்க கர்த்தர் மழையை கட்டிடுகிறவராய் காணப்படுகிறார். இந்த வசனத்தில் நன்றாய் கவனிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிற திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் எது இருக்குமா? போரடிப்பு காலம் இருக்கும். அடுத்து சொல்கிறார், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம். அப்ப அறுவடை முழுவதும் வருஷம் முழுவதும் காணப்படும். வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் திராட்சை பழம் பறிக்கும் காலத்துல என்ன உண்டாயிருக்கும்? போரடிப்பு. எதை போரடிப்பாங்க? நெல்லோ கோதுமையோ விளைவித்து அதை என்ன செய்வாங்க? போரடிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. அந்த காலம் முடிந்த பிறகு மறுபடியும் வசனம் சொல்கிறது, விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். அப்ப கர்த்தர் அறுவடையை வருஷம் முழுவதும் தருகிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தில் நீங்கள் அறுக்கும்படிக்கு செய்கிறவராய் காணப்படுவார். விதைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அறுக்கிறவர்களாயும் கர்த்தர் மாற்றுகிற தேவன். அதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் எந்த விதத்திலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க.
திராட்சை பழம் பறிக்கும் காலத்தில் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலத்தில் திராட்சை பழமும் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? அங்கே பறித்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அலுவல் உள்ளவர்களாய், you are too busy to harvest என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நீங்கள் முழுவதும் அலுவல் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். தேவன் உங்களை அவிதமாய் வைக்க விரும்புகிறார் இந்த வருஷத்தில். அடுத்து இன்னும் வசனத்தில் சொல்ல வேண்டுமானால் நன்றாய் கவனிப்போம். மழைக்காலம் வரும் வரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவை என்ன செய்ய மாட்டார்? வரவிட மாட்டார். வேதத்தில் ஒரு நல்ல சான்றை நான் வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவன் போய் ஆகாபுக்கு முன்பதாய் சொல்லிவிட்டு வந்தான், என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் என்ன செய்யாது? பெய்யாது என்று சொன்னான். அவன் சொன்னபடியே தேசத்தில் மழையும் பனியும் பெய்யவே இல்லை. அதற்காக அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் முதலாவது கேரி தாற்றிலே அவனை கொண்டு போய் வைத்தார். அதற்கு பிறகு தண்ணீர் வற்றி போன போது சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு கடந்து போகும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அங்கே போனான். வசனத்தில் வாசிக்கும் போது சொல்கிறது, சாரிபாத் விதவி அவளுக்கு ஒரு அப்பத்தையும் ஒரு அடையையும் கொண்டு வந்து கொடுத்த போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பஞ்சகால மழை தேசத்தில் பெய்யும் வரைக்கும் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை என்று 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும். கர்த்தர் மிகுதியாய் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். குறைவே இல்லை. அருமையானவர்களே, மழை பெய்யுமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர்? அகற்றுகிறவராய் காணப்படுவார். ஒருவேளை பஞ்சத்தின் நாட்களுக்குள்ளே நாம் வழி நடந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவை காண மாட்டோம். வசனம் இன்னும் சொல்லுகிறதை நாம் சற்று கவனிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமானால் இப்படி வாசிக்கலாம். சகரியா 10:1, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாகும்படிக்கு அவர்களுக்கு மழையை என்ன செய்கிறவர்? கட்டளையிடுகிறவர். எதற்கு மழையை கட்டளையிடுகிறாராம்? அவரவருக்கு பயிர் உண்டாயிருக்கும்படிக்கு, ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தேவன் மழையை கட்டளையிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு சொல்லுகிறேன், கர்த்தர் மழையை கட்டளையிட்டு ஆகாரத்தை கொடுக்கிறவர், திருப்தியாக்குறவர், கடன் கொடுக்கும்படியாய் செய்கிறவர். வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பயிர் உண்டாகும்படிக்கு செய்கிறவர், உங்களை மிகுந்த அலுவல் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்கள் இந்த 4-5 வசனங்களிலே கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த 2014ஆம் வருஷத்தில் இதை சுதந்திரித்துக் கொள்ள நாம் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். 2வது ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போவோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 26:5, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் புசித்து உங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தில் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? நான் உங்களுக்கு தேசத்தில் சமாதானத்தை கட்டிடுவேன். 6ஆம் வசனம் அதோடு சேர்ந்து இருக்கிறது. அங்கே 5ஆம் வசனத்தில் உங்கள் தேசத்தில் சுகமாய் என்ன செய்வீர்கள்? குடியிருப்பீர்கள் என்று சொன்னார். 6வது வசனத்தில் சொல்லப்படும் போது தேசத்தில் தேவன் என்னத்தை கட்டிடுகிறார்? சமாதானம். இன்னைக்கு தேசத்தில் சமாதானமே இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை திருப்பி வாசித்தால் நமக்கு தெரியும், பக்கத்தில் ஒரு சின்ன நாடு இருக்கிறது, இலங்கை. அங்கே நம்முடைய மீனவர்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கடற்கரை ஓரமாய் மீனவருடைய குடும்பத்தார் கண்ணீரும் கம்பளையுமாய் கதறுகிற காட்சியை
நாம் ஒவ்வொரு நாளும் படத்தின் மூலமாய் பார்க்கிறோம். தேசத்தில் சமாதானம் இல்லை, சமாதானமற்றிருக்கிறது. எங்கே தீவிரவாதிகள் வந்து தேசத்தில் குண்டு போட்டு விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் காணப்படுகிறது. ஒரு இடத்துல குண்டு வெடித்தால் போதும், அமெரிக்காவில் குண்டு வெடிச்சிட்டா போதும், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறது, போலீஸ் பந்தோபஸ்தை அதிகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஏன் என்று சொன்னால் தேசத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நான் தேசத்தில் என்னத்தை கட்டிடுவேன், சமாதானத்தை கட்டிடுவேன். சமாதானம் இருந்தால் தான் ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? என்ன காரியம் நடக்கும்? சமாதானம் இருந்தால் தான் ஒரு காரியமே நடக்கும். வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 4:8 வசனத்தை வாசிப்போம். 4ஆம் சங்கீதம் 8 வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு, சமாதானம் இல்லைன்னா என்ன வராது? என்னதான் செய்வோம்? படுக்கையில் ராக்காலம் முழுவதும் புரண்டுட்டே இருப்போம். தூக்கமே வரமாட்டேன்து. சில பேர் பில்ஸ் போட்டால் கூட என்ன வரமாட்டேன்து, தூக்கம் வரமாட்டேன்து. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். மரணத்தை குறித்து அவர் சொல்லவில்லை, ஒவ்வொரு நாளும் தூங்குகிற அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். தேவரீர் கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமா என்ன செய்கிறவர், தங்க பண்ணுகிறீர். நீர்தாயா என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர். அதனால்தான் சொன்னேன், கர்த்தர் தேசத்தில் சமாதானத்தை என்ன செய்கிறவர், கட்டளையிடுகிறார். சில பேர் கேட்குறாங்க பாருங்க, எப்படியா நீ தூங்குற, என்னென்னமோ நடக்குது சுத்திலும், ஆனால் நீ மட்டும் இப்படி நன்றாய் தூங்குறாயே. ஒரு காரியம் நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு குற்றமற்ற மனசாட்சி இருந்தால்தான் நாம் நன்றாய் என்ன செய்ய முடியும், தூங்க முடியும். யோபு அதை குறித்து சொல்கிறான். யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா? 27:6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டுவிடு. நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை என்ன செய்யாது, குற்றப்படுத்தாது, நிந்திக்காது. நீ குற்றவாளி என்று நிந்திக்காது. அருமையானே, எத்தனையோ பேர் குற்றவாளிகளாய் சிறையிலே வாடுகிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது, ஆனால் இன்னும் கவலையோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மனசாட்சி அவர்கள் என்ன செய்கிறது, வாதிக்கிறதாய் காணப்படுகிறது. ஒரு நீதிமானுக்கு ஆகாரம் கொடுக்காதபடிக்கு வழிமறித்த நாபாலை அவன் இருதயம் என்ன செய்தது, வாதித்தது. அவன் இருதயம் கல்லை போல் ஆகி அவன் செத்து போனான் என்று வேதத்தில் வாசிக்க. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, தீர்க்கக்கூடாது. அதற்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாயினும் குற்றம் குறைவுகள் உண்டானால் என்னை மன்னியும், எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி நான் கர்த்தரோடு ஒரு நல்மனசாட்சி உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிப்போமானால் கர்த்தர் நமக்கு நல்ல நித்தையை கட்டிடுகிறவராய் காணப்படுவார். வேதம் வாசிக்கிறோமே, எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறது இப்படி இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 14வது வசனம், 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப குற்ற மனசாட்சியை சுத்திகரிப்பது எது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாய் காணப்படுகிறது.
அது நம்முடைய குற்ற மனசாட்சியை மாற்றி நல் மனசாட்சியை நமக்கு தருகிறதாய் காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தைரியமூட்டுகிறது. நாம் பயம் இருக்குமானால் தூக்கம் வராது. பயம் இருக்குமானால் நாம் எதையும் சந்தோஷமாய் செய்ய முடியாது. பயப்படுத்துவார் இல்லாமல் தேசத்தில் சமாதானத்தோடு நீங்கள் குடியிருப்பீர்கள். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நாம் அப்படி இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை பார்த்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன், ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள் இருக்குமானால் நான் ஒரு நாளும் எதற்கும் என்ன செய்ய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், பயப்படவே மாட்டோம், தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையையும் நாம் சந்திக்க நாம் தயாருள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆகையினால நன்றாக இந்த காலை வேளையிலே கவனித்துக் கொள்வோம். கர்த்தர் தேசத்தில் சமாதானத்தை செய்கிறவர், கட்டளிடுகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியத்துக்குள்ள பிரவேசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். தேசத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை உங்கள் தேசத்தில் இராதபடிக்கு நான் ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள். உங்கள் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் என்ன செய்வார்கள், விழுவார்கள். இது எதை காட்டுகிறது? தேவன் நம்முடைய அடைக்கலம், பாதுகாப்பு என்பதை காட்டுகிறது. அதில் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். 6வது வசனத்தில், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். 2 விதமான பயமுறுத்தல் இங்கே காணப்படுகிறது. ஒன்று மிருகத்தின் மூலமாய் வருகிற பயமுறுத்தல், 2வது சத்துருக்களால் வருகிற பயமுறுத்தல். கர்த்தர் துஷ்ட மிருகங்களை தேசத்திலிருந்து என்ன செய்கிறவர், ஒழிய பண்ணுகிற கர்த்தர். அதை கர்த்தர் இராதபடிக்கு மாற்றி போடுகிறார் என்று சொல்லப்பட்டு ஆங்கில வேதத்தில் I will get rid of them என்று எழுதப்பட்டிருக்கிறது. The wild beast. அப்படிப்பட்ட பொல்லாத மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு